வணக்கங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முடவாட்டு கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொல்லிமலை, அது மாதிரி ஏற்காடு, இந்த மாதிரி பெரிய பெரிய மூலிகை விளையக்கூடிய மலையில தான், சித்தர்கள் வாழ்ந்த மலையில தான் இந்த கிழங்கு விளைஞ்சிட்டு இருக்கு. இந்த கிழங்கு வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சமநல பகுதிக்கெல்லாம் வரல, மலையிலேயே இருந்தது. சித்தர்கள் மட்டும் தான் பயன்படுத்தி இருந்தாங்க, வைத்தியர்கள் பயன்படுத்தி இருந்தாங்க. இப்போ இதனுடைய பலன்கள் எல்லாம் தெரிஞ்சு, சித்தர்கள் நம்ம சித்த வைத்தியர்கள்லாம் சொல்லி தெரிஞ்சு இப்போ நம்ம சமதளத்துக்கும் இது விற்பனைக்காக வந்திருக்கு. நம்ம இயற்கை அங்காடியில் நம்ம இந்த கிழங்கு வச்சு விற்கிறோங்க. இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொக்கா செஞ்சு சாப்பிடலாம், அல்லது வெட்டி போட்டு காய வச்சு பவுடர் ஆக்கி சூப்பு செய்யலாம், பச்சையா கூட சூப்பு செய்யலாம். இது வந்து முடவாட்டு கிழங்கு சைவம் சாப்பிட்றவங்களுக்கு ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே தான் இது. நம்ம அசைவம் சாப்பிட்றவங்க எப்படி ஆட்டுக்கால் சூப்பு செய்யறாங்களோ அதே மாதிரி சைவம் சாப்பிட்றவங்க இந்த கிழங்கை வச்சு சூப்பு செஞ்சு சாப்பிடலாங்க. அந்த அசைவத்தில் இருக்கிற ஆட்டுக்கால் சூப்பில் இருக்கிற சத்தை விட இந்த கிழங்குல சத்து அதிக, கூடுதல் சத்து. மூட்டு வலி இருக்கிறவங்க, முழங்கால் வலி இருக்கிறவங்க, இடுப்பு வலி இருக்கிறவங்க, எலும்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த கிழங்கை வந்து சூப்பு வச்சு டெய்லி ஒரு வேளை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, நரம்பு பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருங்க. அந்த அளவுக்கு இதுல மருத்துவ குணம் இருக்கு. இந்த கிழங்கு என்ன வேற எப்படியெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா யூடியூப்ல போய் முடவாட்டு கிழங்கு சமைப்பது எப்படி, முடவாட்டு கிழங்கு தொக்கு செய்வது எப்படி, முடவாட்டு கிழங்கு சூப்பு செய்வது எப்படின்னு நீங்க யூடியூப்ல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கிழங்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்துருங்க. அதை பார்த்து நீங்க உங்க வீட்லயே நீங்க அதை செஞ்சு மருத்துவத்தை பயன்படுத்தி நீங்க வந்து உடல் ஆரோக்கியமா வாழலாம்னு நினைக்கிறேன், ஆரோக்கியமா வாழலாம்னு சொல்றாங்க. இந்த கிழங்கு வேணுங்கிறவங்க நம்மள்ட்ட வாங்கிக்கலாங்க. நம்மளோட தொடர்பு எண் வந்து 97 51 10 44 50ங்க. நன்றி.